ஹாய், ஹலோ. திஸ் இஸ் ரூபினி. ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல வந்து ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ட நம்ம டிஜாங்கோல எப்படி ஷார்ட்கட் வேயா டிப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ, இந்த வீடியோல வந்து அதே சேம் மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ட டீட்டெயில்டு வேயா டிஜாங்கோல எப்படி நம்ம டிப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்க போறோம். ஃபார் தட் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வி ஹேவ் டு கிரியேட் அ விர்ச்சுவல் என்விரான்மென்ட். ஓகேயா? ஸோ, விர்ச்சுவல் என்விரான்மென்ட் கிரியேட் பண்றதுக்கு நீங்க வந்து லாஸ்ட்டா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லாஸ்ட்டா அப்லோட் பண்ண அந்த வீடியோவை நீங்க பாருங்க. அதுல விர்ச்சுவல் என்விரான்மென்ட் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன வெர்ஷன்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறது டீட்டெயில்டா அதுல இருக்குது. சேம் வெர்ஷன்ஸ் தான் இங்கேயும். ஓகேயா? ஸோ அந்த வெர்ஷன்ஸை நீங்க இதுல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப எந்த எரரும் இல்லாம ப்ராப்பரா ரன் ஆகும். ஓகே. ஸோ ஐ ஹாவ் பீன் ஆக்டிவேட்டட் அந்த பர்டிகுலர் வெர்ஷனை நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் இஸ் த வெர்ஷன் நேம் ஆக்டிவேட், வாட் இஸ் த விர்ச்சுவல் என்விரான்மென்ட் நேம் ஆக்டிவேட் ஏபிபி. ஓகேயா? ஸோ இந்த விர்ச்சுவல் என்விரான்மென்ட்குள்ள என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டிஜாங்கோ கிறிஸ்பி ஃபார்ம். ஓகேயா? ஸோ 3.0.2, 1.8.1 அண்ட் நம்பி இதெல்லாம் நம்ம அதில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஓகே. மேட்ப்ளாட்லிப், நம்பி. Next, the main thing is Python. Okay. Python, pandas எல்லாமே இந்த வெர்ஷன்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். பைத்தான் 3.11.5. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் SCIKIT-learn அதோட வெர்ஷன் வந்து 1.3.0. ஓகே. ஸோ இந்த வெர்ஷன்ஸ்லாம் கொடுத்து நம்ம ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா வாட் வி ஹாவ் டு டூ இஸ் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்காக பர்டிகுலர் டீடைல் வேல நம்ம இப்போ ரன் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம். ஃபார் தட் ஐ எம் சூசிங் லோக்கல் டிஸ்க். அதுல எம்எல் ஆப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள. ஓகே. ஸோ ஃபார் யுவர் எம்எல் ஆப் டெவலப்மெண்ட் இந்த ஃபோல்டருக்குள்ள நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். ஓகேயா? ஸோ ஃபார் தட் sorry, here I'm created that project folder already. Okay. So I'll show நான் அதை எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டித்தரேன். ஸோ கம் டு த கமெண்ட் ப்ராம்ப்ட். அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம நேவிகேட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் அந்த பர்டிகுலர் பாத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறோம். சரியா? இந்த பாத்தை நம்ம என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணி இந்த பாத்தை அப்படியே கொண்டுட்டு வந்து நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்ல பேஸ்ட் பண்ணால் போதும். நம்ம அப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள நேவிகேட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ டி டிஸ்க்ல எம்எல் ஆப் டெவலப்மெண்ட்ங்கிற ஃபோல்டர்ல என்ன கமெண்ட் கொடுத்துருக்கோம்னா Django admin start project. ஓகே. இன்சூரன்ஸ் அந்த ப்ராஜெக்டோட நேம் இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ இப்படி நம்ம கொடுக்கும்போது இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற நேம்ல ஒரு ஃபோல்டர் நமக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ அந்த கிரியேட் ஆகிருக்கு பாருங்க. இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட்ல அப்படிங்கிற ஒரு நேம்ல நமக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் டு டூ? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளேயே நேவிகேட் பண்ண போறோம். ஓகேயா? ஸோ சிடி அந்த ஃபோல்டரோட நேமை அப்படியே இதுல நீங்க என்டர் பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம அந்த எம்எல் ஆப் டெவலப்மெண்ட்ங்கிற ஃபோல்டருக்குள்ள நம்ம டிஜாங்கோ கமாண்ட் கொடுத்து கிரியேட் பண்ண இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள நம்ம நேவிகேட் பண்ணியாச்சு. ஓகே. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஒரு ஆப் டெவலப் பண்றோம் நம்ம. ஓகே. ஏபிபி அப்படிங்கிற நேம்ல ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னா சேம் கமாண்ட் டிஜாங்கோ, கொஞ்சம் வித்தியாசம் தான். டிஜாங்கோ admin. ஸோ ஸ்டார்ட் ஆப். ஓகே. ஸ்டார்ட் ஆப். இனி நம்ம இதுல நம்மளுடைய ஆப்க்கு ஒரு நேம் கொடுக்குறோம். ஓகே. இந்த இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட்க்கு நம்ம ஒரு ஆப் ரெடி பண்றோம், அப்ளிகேஷன் டெவலப் பண்றோம். ஸோ ஃபார் தட் ஸோ த நேம் இஸ் இன்சூரன்ஸ் ஆப். ஓகே. ஸோ இதை நம்ம என்ட்ரு கொடுத்தா இந்த நேம்ல நமக்கு ஒரு ஆப் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேயா? ஸோ ஃபோல்டர் யூ கேன் see that இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட் உள்ள இன்சூரன்ஸ் ஆப். ஓகேயா? ஸோ நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. இது கிரியேட் பண்ண டைம்லேயே நமக்கு manage.py அப்படிங்கிற ஒரு ஃபைலும் நமக்கு கிரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம் ஆட்டம் எடிட்டரை ஓப்பன் பண்ண போறோம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படியே இருக்கட்டு. கம் டு த ஆட்டம் எடிட்டர். ஆட்டம் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ
உங்களுடைய சிஸ்டத்தில் ஆட்டம் எடிட்டர் இல்லைன்னா ஜஸ்ட் டவுன்லோட் இட் ஃப்ரம் த கூகுள். ஆட்டம் கொடுத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆட்டம் எடிட்டரில் போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு நியூவாக ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஓப்பன் ஃபோல்டர். ஸோ ஹியர் ஏற்கனவே ரன் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ ஏற்கனவே ரன் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராஜெக்டை நான் இதில் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ வெப் டெவலப்மெண்ட். ஸோ அந்த சிகேடி ப்ராஜெக்டையே நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேயா, ஸோ ஏற்கனவே இதில் சிகேடி ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகி இருக்கு. உங்களுக்கு எப்படி அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்காக நான் ஒன்ஸ் மோர் அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர் சிகேடி ப்ராஜெக்ட். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் ஆகுது. நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். Okay, so now what we have to do is, what is the next step? Okay, so நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்றோம். ஓகே, ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பர்டிகுலர் ஃபோல்டர். ஓகே, சாரி, நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை நம்ம இங்க என்ன பண்றோம்னா ஓப்பன் பண்றோம். லோக்கல் டிஸ்க்ல போய் எம்எல் ஆப் டெவலப்மெண்ட்ங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் நான் கிரியேட் பண்ணேன். ஓகே, இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ இதை கிளிக் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் கொடுங்க. இப்போ நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் டிஜாங்கோ கமாண்ட் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ண அந்த இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட்ங்கிற ஃபோல்டர், அதுக்குள்ள இருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸ் ஃபைல் எல்லாமே நமக்கு இதுல ஆட்டம் எடிட்டர்ல ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ வாட் we are going to do, ரெண்டு ஃபோல்டர் நான் இதுல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏற்கனவே ரன் பண்ணியிருக்கிற சிகேடி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டரும் நான் இதுல ரன் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம புதுசா கிரியேட் பண்ண டிஜாங்கோ கமாண்ட் கொடுத்து கிரியேட் பண்ண இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டரையும் நான் இதுல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேயா, okay, so what we are going to do now, ஓகே, ஸோ நம்ம வந்து ரெண்டு ஃபோல்டர் ஆட்டம் எடிட்டர்ல போய் நம்ம ரெண்டு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே சேவ் ஆகியிருக்கிற சிகேடி ஆப் சிகேடி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டரை நம்ம இதுல வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ இன்னொன்று வந்து நம்ம இப்போ ரீசெண்டா டிஜாங்கோ கமாண்ட் கொடுத்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கிரியேட் பண்ண அந்த இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டரை நான் அதே சேம் ஆட்டம் எடிட்டர்ல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேயா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, what is the first thing to do is we have to go to the settings.py. ஓகே, settings.py அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். ஓகே, அதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் என்டர் ஆகிறோம். ஓகே, settings.py. 1 minute. ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே ரன் ஆகி வச்சிருக்கிற ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம்னா சிகேடி ப்ராஜெக்ட். ஸோ அதுக்குள்ள போய் அதுல உள்ள settings.py அந்த ஃபைலை நம்ம என்ன பண்றோம்னா ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். ஓகேயா, ஸோ எதுக்குன்னா இதுல இருந்து நம்ம சில பர்டிகுலர் லைனை வந்து அந்த நம்ம இப்போ டிஜாங்கோ மூலமா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளாடி பேஸ்ட் பண்ண போறோம். ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் இதுல உள்ள settings.pyக்குள்ள போய் இம்போர்ட் ஓஎஸ்க்கு அப்புறம் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸையும் நம்ம என்ன பண்றோம்னா அப்படியே காப்பி பண்றோம். ஓகேயா, ஸோ இதை காப்பி பண்ணிட்டு what we want to do is
இங்க போய் import OSக்கு கீழே நம்ம அதை பேஸ்ட் பண்றோம். ஓகேயா? ஓகே. ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங் டு டூ. ஓகே, இது நம்ம செட்டிங்ஸ்ல உள்ள சேஞ்சஸ். ஓகே, ஸோ மறுபடியும் அதே அந்த சிகேடி ப்ராஜெக்ட்ல உள்ள ஃபோல்டருக்கு போங்க. ஸோ அதுல போயிட்டு அப்படியே இன்னைக்கு கீழே கண்டினியூஸா வாங்க. என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுல இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் அதுக்கு கீழே சிகேடி ஆப் அப்படிங்கிற ஒரு 2 லைன் இருக்குல்ல, கிறிஸ்பி ஃபார்ம். ஓகே, ஸோ இது அந்த ஆப்க்கான செட்டிங் அண்ட் இந்த கிறிஸ்பி ஃபார்ம் வந்து ஃபார்ம் டெவலப் கிரியேட் பண்றதுக்குள்ளது. ஓகேயா? ஸோ அந்த 2 லைனையும் அப்படியே காப்பி பண்ணி நம்ம இப்ப புதுசா ஓபன் பண்ணி வச்சிருக்கிற இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கிற settings.py போய் அதே இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்க்கு கீழே அந்த பர்டிகுலர் 2 லைனையும் பேஸ்ட் பண்ணிட்டு சிகேடி ஆப்னு கொடுத்துருக்க இடத்துல நம்மளுடைய ஆப்போட நேம் என்ன, நம்ம என்ன நேம் கொடுத்து கிரியேட் பண்ணோம், டிஜாங்கோ அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம என்ன நேம் கொடுத்து கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஓகேயா, நீங்க என்ன நேம் கொடுத்து கிரியேட் பண்ணீங்களோ அந்த நேம் தான் இன்ஸ் ஆப். ஓகே, ஐஎன்எஸ் ஆப் அந்த நேம் தான் நமக்கு இதுல டிஸ்பிளே ஆகும். ஓகே, என்ன இருக்குல்ல ஐஎன்எஸ் ஆப். ஸோ அந்த நேமை நீங்க இதுல என்டர் பண்ணுங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? கிறிஸ்பி ஃபார்ம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஸோ கம் டு த ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் ஃபோல்டர். இதுல அதுக்கு அடுத்து இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு அப்புறம் கிறிஸ்பி டெம்ப்ளேட் பேக் பூட்ஸ்ட்ராப் 4 அப்படிங்கிற லைன் இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட நியூ ப்ராஜெக்ட்ல அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் சேஞ்ச். ஓகே, fourth what we have to do. ஓகே, அந்த சிகேடி ப்ராஜெக்ட் பழைய நம்ம ஏற்கனவே ரன் பண்ணி வச்சிருக்கிற அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல போய் இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே டெம்ப்ளேட் DIR இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. நம்மளுடைய நியூ ப்ராஜெக்ட் இருக்குல்ல இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட், அதுல அதே settings.py ஃபைலுக்குள்ள டெம்ப்ளேட்ஸ்க்கு கீழே இந்த பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள அதை பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் கம் டு த லாஸ்ட். ஓகே, ஸோ என்ன இருக்குல்ல இந்த ஸ்டாட்டிக் URL அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஸ்டாட்டிக் URL இருக்கிற அந்த சேஞ்சஸை நம்ம இதுல காப்பி பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ ஸ்டாட்டிக் URLக்கு கீழே இருக்கிற இந்த 4 லைன் ஆஃப் கோடையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி அதை அப்படியே நம்ம இப்போ புதுசா கிரியேட் பண்ணியிருக்கிற இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். கீழே அப்படியே வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல லாஸ்ட்ல இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இவ்வளவுதான். இந்த சேஞ்சஸ் தான் நம்ம settings.py செய்ய வேண்டியது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாட் வி ஹாவ் டு டூ இஸ் நம்மளுடைய அந்த சிகேடி ப்ராஜெக்ட்டுக்கு வாங்க. ஸோ settings.py சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம forms.py ஓப்பன் பண்ணணும். ஓகேயா? ஸோ இதுல வந்து சிகேடி ஆப்க்கு இதுல வந்து சிகேடி ஆப்க்கு கீழே நமக்கு forms.py அவைலபிளா இருக்கு. ஓகேயா? 1 minute, you can see here சிகேடி ஆப். சிகேடி ஆப்ல டெம்ப்ளேட்ஸ்க்கு கீழே forms.py இருக்குது. ஸோ இந்த forms.py ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய நியூ ப்ராஜெக்ட் வாங்க. ஸோ இதுல வந்துட்டு அதே சிகேடி ஆப் நமக்கு இன்சூரன்ஸ் ஆப். ஓகேயா? ஸோ அதுக்கு கீழே நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு forms.py இல்லை. ஸோ நம்ம புதுசா கிரியேட் பண்ண போறோம். ஏன்னா இது வந்து நம்ம புதுசா நம்மளுடைய ப்ராஜெக்ட்காக நம்ம நியூவா கிரியேட் பண்றோம். ஓகே, ஸோ அந்த இன்சூரன்ஸ் ஆப் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணிருப்போம்ல, அந்த இன்சூரன்ஸ் ஆப்ல ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு அதுல நியூ ஃபைல்னு போய் இதுல ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற நேமை கொடுத்துருக்கோம். ஓகே, FORMS forms.py. இப்போ நமக்கு forms.pyங்கிற ஃபோல்டர் ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கும். ஓகே, நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ அந்த சிகேடி ப்ராஜெக்ட் இந்த ஓல்டு நம்ம ஏற்கனவே ரன் பண்ணியிருக்கிற இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல வாங்க. ஸோ இதுல என்னெல்லாம் இருக்குதோ அவ்வளோத்தையும் அப்படியே நம்ம என்ன பண்றோம்னா காப்பி பண்றோம். ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம காப்பி பண்ணி நம்மளோட நியூ ப்ராஜெக்ட்ல forms.pyல பேஸ்ட் பண்றோம். ஓகே,
another main things இதுல என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த சிகேடி இருக்கிற இடத்துல ஐஎன்எஸ் கொடுங்க. ஓகே, நமக்கு இன்சூரன்ஸ் ஃபார்ம் அண்ட் சிகேடி மாடல் அப்படின்ற இடத்துல என்ன கொடுக்கலாம், நீங்க இன்சூரன்ஸ் மாடல். ஓகே, இதை நம்ம சூஸ் பண்ணி கொடுக்குறோம்னா நீங்க ஒரு நேம் கொடுத்தா அட் லாஸ்ட் அது லாஸ்ட் வரைக்கும் இந்த இந்த பர்டிகுலர் நேமையும் நீங்க ஃபாலோ பண்ணணும் அது வரக்கூடிய இடத்துல எல்லாம். அண்ட் இப்போ நம்ம ஃபீல்ட் நம்மளுடைய இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ ஷார்ட்கட் வேல பார்த்தோம் இல்லையா, அதே தான் ஏஜ், பிஎம்ஐ, சில்ட்ரன், எக்ஸ் மேல், எஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய இன்சூரன்ஸ் சார்ஜ் ப்ரிடிக்ஷன்ல உள்ள இன்புட் வேரியபிள்ஸ். ஓகேயா, ஸோ அந்த இன்புட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே இதுல நம்ம பாஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் தான் நம்ம இதுல பண்ணணும். ஸோ அந்த நேம் இன்சூரன்ஸ் ஆன் மாற்றிக்கோங்க, மாடலும் அப்படின்னா இன்சூரன்ஸ் மாடல் அண்ட் நம்மளுடைய ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையுமே நேமை ப்ராப்பராக டேட்டா செட்டில் இருக்கிற மாதிரி அந்த இன்புட் வேரியபிளில் மிஸ்டேக் இல்லாமல் அந்த வேரியபிள் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங் டு டு? ஓகே, நெக்ஸ்ட் வந்து மாடல்ஸ்.py மாடல்ஸ்.py ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம சிகேடி ப்ராஜெக்ட் ஓல்டு ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் போய் அந்த மாடல்ஸ்.py ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இதை அப்படியே என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணணும். காப்பி பண்ணி நம்மளோட நியூ ப்ராஜெக்ட் இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட்குள்ள வந்து அதை என்ன பண்றீங்க அப்படின்னா அப்படியே இதுல பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பேஸ்ட் ஆயாச்சு. இதுல என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம ஃபார்ம்ஸ்.pyல சிகேடி மாடல் இருந்ததை ஐஎன்எஸ் மாடல் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அங்கே நீங்க என்ன மாடல் நேம் கொடுத்தீங்களோ அந்த மாடல் நேம் தான் இந்த இன்சூரன்ஸ் மாடல். இதுதான் நீங்க மாடல்ஸ்.pyலையும் கொடுக்கணும். ஓகே, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? இது நமக்கு தெரியும். மாடல்ஸ்.pyல தான் நம்ம வந்து நம்மளுடைய வேரியபிள்ஸோட டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ண போறோம். ரைட், ஸோ ஏஜ் அப்படிங்கிற வேரியபிள் அது ஃப்ளோட் டைப்ல இருக்குது இந்த டேட்டா செட்ல. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் BMI அதுவும் float தான். And what is the next variable to be passed? Children. So அதுவும் float data type தான். And what is the next variable? 6_male. Whether the person is male or female. அதுவும் நமக்கு float type. So அதுல data typeல நம்ம எந்த changesம் பண்ண வேண்டாம். The last one is smoker underscore yes. Okay. அவ்வளோதான், வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. சப்போஸ் நம்மளுடைய வேரியபிள்ல டேட்டா டைப் வந்து வேற இருந்துச்சுன்னா நீங்க இந்த இடத்துல அந்த சேஞ்சஸை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ஸ்.py, நெக்ஸ்ட் மாடல்.py. ஓகே, இந்த நேமை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரெண்டு சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஒன்று இந்த மாடலோட நேம் அண்ட் இந்த வேரியபிள்ஸ் நேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம் டு த input.html பேஜ். ஓகே, ஸோ input.html பேஜ். So for that what we have to do is நம்மளுடைய அந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, பழைய நம்ம ஒரு ப்ராஜெக்ட் காப்பி பண்ணி எடுத்தோம்ல சிகேடி ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள போய் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சிகேடி ப்ராஜெக்ட். ஓகே, சிகேடி ப்ராஜெக்ட் இதுக்குள்ள போய் நம்ம இதுல இருக்கிற ஆப்குள்ள இருக்கிற அந்த டெம்ப்ளேட்ஸ், ஓகே, அந்த டெம்ப்ளேட்ஸ்ங்கிற அந்த ஃபோல்டரை காப்பி பண்றோம். அப்படியே காப்பி பண்ணி நம்ம இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட் லோக்கல் டிஸ்க் டில எம்எல் ஆப் டெவலப்மெண்ட்குள்ள இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட்ங்கிற நேம்ல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இன்சூரன்ஸ் ஆப் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு போய் அந்த டெம்ப்ளேட்ஸை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஓ நவ் கம் டு த ஆட்டம் எடிட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட் ப்ரெடிக்ஷன் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள வாங்க. ஸோ now you can see the templates. Okay, so இந்த templates நம்ம ஓப்பன் பண்ணும்போது அதுல create.html அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேஜ்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேமை இதுல நீங்க கொடுக்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் ப்ராஜெக்ட் நேம்? இன்சூரன்ஸ் சார்ஜ் prediction. Okay, so please enter respective fields.
நெக்ஸ்ட் வேற எங்கேயாச்சும் நமக்கு நேம் சேஞ்ச் பண்ணணுமா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அந்த ஃபார்மை கால் பண்ற இடம். ஸோ இந்த ஃபார்ம் இது கிறிஸ்பி. ஓகே. ஸோ இது ஃபார்ம் பேஜுக்குள்ள அந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் கோட். ஸோ நெக்ஸ்ட். ஸோ இதுல இவ்வளவுதான் நமக்கு சேஞ்சஸ். நவ் கம் டு த வியூஸ் டாட் பை. ஓகே. ஸோ இதுல நமக்கு சேஞ்சஸ் ஆகணும்னா இப்போ நம்ம என்ன பண்றோம்னா வியூஸ் டாட் பைக்குள்ள வரோம். ஓகே. ஸோ வியூஸ் டாட் பைக்குள்ள வந்தாச்சு. இதுதான் ஃபுல் பேக் அண்ட் ப்ராசஸும் இதுல தான் நடக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய ஓல்டு ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா சிகேடி, அதுல நம்ம என்ன பண்றோம்னா வியூஸ் டாட் பை ஃபோல்டருக்குள்ள ஓப்பன் பண்றோம். ஓகே. ஸோ அதுல நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து எல்லா எல்லா என்னென்ன லைப்ரரிஸ் நம்மளுடைய ப்ராஜெக்டை ரன் பண்றதுக்கு தேவையோ எல்லா லைப்ரரிஸும் அதுல இருக்கும். ஓகே. ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட்க்கு நம்ம என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ணியிருப்போமோ அது எல்லாமே இதுல நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. என்னென்ன இதெல்லாம் நம்ம பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ எவ்ரி திங் வி கேன் கிவ் ஹியர். ஓகே. ஸோ என்ன பண்றீங்கன்னா அவ்வளோ எல்லாத்தையுமே அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபுல்லா அந்த வியூஸ் டாட் பைல இருக்கிறது எல்லாமே அப்படியே காப்பி பண்ணி கண்ட்ரோல்-C கொடுத்து நம்மளுடைய இன்சூரன்ஸ் சார்ஜ் ப்ராஜெக்ட் குள்ள வாங்க. இங்க வந்து என்ன பண்றீங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுல நான் எல்லாமே இதுல பேஸ்ட் பண்ணியாச்சு. வியூஸ் டாட் பைல எவ்ரிதிங் ஐ ஹேவ் இட் பேஸ்டட் ஹியர். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா the first thing is உங்களுடைய ப்ராஜெக்ட்க்கு என்னென்னலாம் நீங்க வந்து லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணணுமோ அது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதுல நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. என்னென்ன லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணணுமோ எல்லாமே நீங்க இதுல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வியூஸ் டாட் பை தான் பேக் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே நடக்கிற இடம். நம்மளோட வேரியபிள்ஸை கெட் பண்ணி அந்த வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்றது எவ்ரிதிங் இங்கே தான் நடக்கும். சரியா? ஸோ ஷார்ட்கட் வேல நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் தான் பண்ணியிருப்போம். வேரியபிள்ஸ் நேமே சேஞ்ச் பண்ணி பெஸ்ட் மாடலை சேவ் பண்ணி நம்ம வந்து ப்ராஜெக்டை ரன் பண்ணிடுவோம். ரைட்? ஸோ இதுல அப்படி இல்லை. நம்ம என்ன பண்றோம்னா இதுல அந்த சேஞ்சஸ் உண்டு. பட் அதுக்கு பிஃபோர் தட் நமக்கு வந்து இதுல டீட்டெயில் வேலை உள்ள பேசிக் மெயின் திங் என்னன்னா நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட்ல உள்ள அந்த கோட் எல்லாமே எடுத்து இதுல நம்ம என்ன பண்றோம்னா இதுல நம்ம அந்த ப்ராஜெக்ட் கோட இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஓகே. ஸோ ஃபார் தட் வாட் வி ஹாவ் டு டூ இஸ் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் என்ன பண்றோம்னா இதுல ஏதாச்சும் நமக்கு நேம் சேஞ்சஸ் பண்ண வேண்டி இருக்குதா ஓகே அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சிகேடி ஃபார்ம் அப்படின்னு இருக்கிற இடத்துல ஐஎன்எஸ் ஃபார்ம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஓகே. தென் வேற எதுலையுமே நமக்கு சேஞ்சஸ் இல்லை. ஓகே. ஸோ இதெல்லாம் கிளாஸ் டேட்டா அப்லோட் வியூ அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள நடக்குது. டேட்டா அப்லோட் பண்ற இடம் இதுதான். ஓகேயா? ஸோ ஹியர் நம்மளுடைய வேரியபிள்ஸ் நம்ம பாஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ இதுல வந்து நான் வந்து ஏ கொடுக்குறேன். ரைட்? ஏஜுக்கு ஏ கொடுக்குறேன். ஸோ இது என்ன வேரியபிள்? ஏஜ். ஏஜ்ங்கிற வேரியபிள். நெக்ஸ்ட் பிஎம்ஐக்கு நான் பி கொடுக்குறேன். பிஎம்ஐக்கு பி கொடுக்குறேன். ஓகேயா? So what is the next? Children. Childrenக்கு C. As how I given நான் வந்து ஷார்ட்கட் வேலை எப்படி கொடுத்துருந்தேனோ அதே மாதிரி தான் கொடுக்குறேன். என்ன வேரியபிள் நேம் நீங்க கொடுத்துக்கலாம். இதுல கெட் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க வந்து என்ன வேரியபிள் நேம்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ எம் ரைட்? என்ன வேரியபிள் நேம்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். பட் இந்த டேட்டா செட்ல உள்ள வேரியபிள்ஸ் ஓகே அந்த பிராக்கெட்குள்ள நம்ம பாஸ் பண்ற வேரியபிள் நேம் வந்து கரெக்டா டேட்டா செட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் ஹியர் எஸ்ஒய். எஸ்ஒய் எதுக்குன்னா worker underscore s. ஓகே. ஸோ ஏஜ் பிஎம்ஐக்கு பி கொடுத்துருக்குறோம். சில்ட்ரனுக்கு சி, செக்ஸ் அண்டர்ஸ்கோர் மேலுக்கு எஸ்எம், ஸ்மோக்கர் அண்டர்ஸ்கோர் எஸ்க்கு எஸ்ஒய். ஓகே. ஓகே. நவ் வாட் வி ஹாவ் டு டூ இஸ் நம்மளுடைய இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஐபைத்தான் நோட்புக்ல ரன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு செப்பரேட்டா ஒரு ஃபோல்டர்ல ஃபைல்ல நம்ம அதை சேவ் பண்ணிக்கணும். ஓகே. அந்த கோட் எல்லாமே. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா அந்த கோட் நம்ம என்ன கோட் கொடுத்து அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணணுமோ ஓகே அந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ரைட்? நீங்க வந்து உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்க ஜூபிட்டர் நோட்புக்லயும்
நீங்க ரன் பண்ணி அதை நீங்க எல்லாமே அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பீங்களே, அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அந்த கோடை காப்பி பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்மளுடைய இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, டிஜாங்கோல டிஜாங்கோ யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த நியூ ஃபோல்டர் இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ள views.py நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அதை அப்படியே பேஸ்ட் பண்றோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா பேஸ்ட் பண்றோம். ஓகே, நம்ம இப்போ இதெல்லாம் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு டேட்டா செட் ரீட் பண்றோம், பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, மாடல் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் டேட்டாவை ட்ரெயின் செட் அண்ட் டெஸ்ட் செட்டாக நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் ரிக்ரெசர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா மாடல் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ரைட், ஸோ ஃபிட் பண்ணி அண்ட் வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம். ஒய் ப்ரெட் அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு ஓகே, இதில் டேட்டா ஈக்குவல் டு இது வந்து நம்ம ஆட் பண்றோம். டேட்டா ஈக்குவல் டு என்பி டாட் அரே. நம்ம அந்த வேரியபிள்ஸை கெட் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்தோம் இல்லையா, டேட்டா செட்ல உள்ள வேரியபிள்ஸை கெட் பண்ண அந்த வேரியபிள் நேம் ABCSMSY இருக்கு இல்லையா, அந்த நேமை நம்ம இதுல அப்படியே பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்னா வேல்யூ அதுல இருந்து கெட் பண்ண போறோம். ஓகேயா, ஸோ நான் வந்து அவுட்புட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூவை அவுட் அப்படிங்கிற வேரியபிள்ல கெட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நமக்கு கிளாசிஃபிகேஷனுக்கு தான் இந்த டிக்ஷனரி இதெல்லாம் வேணும். ஸோ நமக்கு இங்கே தேவையில்லாதெல்லாம். ஸோ இதில் ஃபைனலைஸ்டு மாடலும் நமக்கு ஓகே தேவையில்லை, பிகாஸ் நம்ம வந்து டீட்டெயில்டு வேலை பண்ணுறோம். அண்ட் இதுவும் வேண்டாம். ஓகே, ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம இங்கே பண்ணியாச்சு. ஓகேயா, ஸோ நமக்கு இதுவும் இந்த வேரியபிளில் கெட் பண்ணுறது வேண்டாம். ஓகே, நவ் come to the last line. ஸோ இது வந்து சக்ஸஸ் மெசேஜ் டாட் HTML சக்ஸஸ் பேஜுக்கு கொண்டு போகும். சரியா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு நேம் புதுசாக கிரியேட் பண்ணோம் இல்லையா, கெட் பண்ணுறதுக்கு வேரியபிள் நேம் கொடுத்தோம் இல்லையா, அந்த நேமை நம்ம இதில் கொடுக்கணும். ஓகேயா, ஸோ ஏல டேட்டா அண்டர்ஸ்கோர் ஏல ஏல தான் ஏன்னு தான் கொடுத்துருந்தேன். ரைட், ஸோ ஏ நம்ம இந்த நேம் தானே கொடுத்துருக்குறோம். ஸோ ஏ நெக்ஸ்ட் இதில் நம்ம கொடுத்துருந்தோம் பி, இது பிஎம்ஐக்கு. அப்புறம் சில்ட்ரனுக்கு சி அப்படிங்கிற வேரியபிள் நேம் கொடுத்து வேல்யூவை நம்ம வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து கெட் பண்ணியிருந்தோம். ரைட், ஸோ வெதர் மேல் ஆர் ஃபீமேலுக்கு நம்ம எஸ்எம் அப்படிங்கிற வேரியபிள் நேம் கொடுத்து இந்த வேல்யூவை கெட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நம்ம என்டர் பண்ணிக்கலாம் இதில். அண்ட் ஸ்மோக்கரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நம்ம SY கொடுத்து வேல்யூ கெட் பண்ணியிருந்தோம். ரைட், ஸோ SY. ஓகே, ஸோ இன்புட் வேரியபிள்ஸ் அண்ட் அவுட்புட் வேரியபிள் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற வேல்யூவை அவுட் அப்படிங்கிற வேரியபிளில் தான் நம்ம ஆன்சரை நம்மளுடைய ப்ரெடிக்டட் வேல்யூவை கெட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் நமக்கு இவ்வளோ சேஞ்சஸ் தான். ஓகே, ஸோ views.py தான் பேக் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். அதாவது நம்மளுடைய மொத்த மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஜூபிட்டர் நோட்புக்கில் என்னென்ன நம்ம கோட் கொடுத்தோமோ அப்படியே அதெல்லாம் காப்பி பண்ணி நம்ம இதில் பேஸ்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஓகே, views.py பார்த்ததுக்கு அப்புறமா what we have to do is next இன்சூரன்ஸ் ப்ராஜெக்டில் urls.py. ஓகேயா, ஸோ இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் urls.py. ஒன் திங் பிஃபோர் தட், நம்ம இந்த views.pyல டேட்டா செட் கொடுத்தோம் இல்லையா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது அந்த கோட்ல நம்மளுடைய டேட்டா செட்டையும் நம்ம இங்கே ரீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வி ஷுட் நாட் ஃபர்கெட், இதை நம்ம ஃபர்ஸ்ட்லேயே செய்ய வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம புதுசாக டிஜங்கோ கமெண்ட் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணோம்ல, இதில் வந்து அந்த டேட்டா செட்டை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா காப்பி பண்ணி
பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அந்த சிகேடி ப்ராஜெக்ட்ல இருக்கிற நம்மளுடைய அந்த டேட்டா இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட்ல இருக்கிற மிஷின் லேர்னிங் ரிக்ரெஷன்ல தான் இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ இதில் அந்த இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட்குள்ள டேட்டா செட் அப்படி என்ன பண்ணிக்கோங்கன்னா காப்பி பண்ணி அதை நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, டிஸ்க் டியில் எம்எல் ஆப் டெவலப்மெண்ட்ல இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட்குள்ள பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர். இதை மறக்கக்கூடாது, இந்த ப்ராஜெக்ட் டேட்டா செட்டை நம்ம அதில் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, நவ் கம் டு ப்ராஜெக்ட். ஸோ இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார்ம்ஸ் டாட் பைல சேஞ்சஸ் பண்ணியாச்சு, மாடல்ஸ் டாட் பைல சேஞ்சஸ் பண்ணியாச்சு, வியூஸ் டாட் பைல சேஞ்சஸ் பண்ணியாச்சு. அண்ட் நவ் we are going to come to இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட்ல உள்ள யூஆர்எல்ஸ் டாட் பை. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், யூஆர்எல்ஸ் டாட் பைல நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த சிகேடி ப்ராஜெக்ட் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் நம்ம ரன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் உள்ள யூஆர்எல்ஸ் டாட் பைக்குள்ள வாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குதோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா காப்பி பண்ணுறோம். இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்குள்ள அதே இதில் இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட்குள்ள இருக்கிற யூஆர்எல்ஸ் டாட் பைக்குள்ள போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை சேவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நவ் ஹியர் இந்த இடத்துல சிகேடி ஆப்னு இருக்கிறத இன்சூரன்ஸ் ஆப் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திங், ஓகே, இதுல சிகேடி ஆப் இருக்கு இல்லையா, இதுல இன்சூரன்ஸ் ஆப் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து நம்மளுடைய ஆப் டிஜாங்கர் கமெண்ட் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ண ஆப்போட நேம். ஓகே, இன்சூரன்ஸ் ஆப். ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் ஈக்குவல் டு இன்சூரன்ஸ் ஆப் கொடுக்கும்போது இன்னைக்கு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இந்த நேம் யூஸ் பண்ணி தான் நம்ம கால் பண்ணுவோம். ஓகே, அண்ட் ஹியர் நேம் இஸ் ஈக்குவல் டு நம்ம இன்சூரன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம், ஐஎன்எஸ். ஓகே, ஸோ இது வந்து இந்த நேம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கால் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக நம்ம எல்லா ஃபைல்ஸ்லையும் இது தேவைப்பட்ட இடத்துல நம்ம ஐஎன்எஸ் அப்படின்ட்டு யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் எவ்வளோ சேஞ்சஸ் தான். நெக்ஸ்ட் திங், நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் ஆப்குள்ள ஒரு யூஆர்எல்ஸ் டாட் பை இருக்கும். ஸோ அதுக்குள்ள நம்ம நேவிகேட் பண்ணி வரலாம். ஓகே, ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் இருக்கியா சிகேடி, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ஆப் அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கும் பாருங்க, சிகேடி ஆப்குள்ள யூஆர்எல் டாட் பை அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், இந்த இருக்கு இல்லையா, இதே ஃபோல்டர் வந்து நமக்கு இங்கே இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் வி ஹாவ் டு டூ இஸ், ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம வந்து புதுசாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதே இன்சூரன்ஸ் ஆப்ல ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபைல்னு கொடுத்து urls டாட் py. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு urls டாட் pyங்கிற ஃபைல் கிரியேட் ஆகிட்டு. ஸோ இங்கே ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் இங்கே நமக்கு சிகேடி ஆப்பில் இருந்த யூஆர்எல் ஸ்டார்ட் பைக்குள்ள நேவிகேட் பண்ணி அதில் இருக்கிற அந்த லைன்ஸ் ஆஃப் கோடை காப்பி பண்ணி அப்படியே நம்ம நியூவாக கிரியேட் பண்ணுறதுக்குள்ள பேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் என்ன சேஞ்சஸ், இந்த சிகேடி ஆப் அப்படின்னு வர இடத்துலலாம் நம்ம வந்து நம்மளுடைய நியூ ப்ராஜெக்ட்டுக்கு இன்சூரன்ஸ் சார்ஜ் ப்ரெடிக்ஷனுக்கு ஐஎன்எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஐஎன்எஸ் ஆப் அப்படிங்கிறத மறக்காமல் எல்லா இடத்துலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் இதில். ஓகே, இதில் நம்ம ஐஎன்எஸ் அப்படிங்கிற நேமை தான் நம்ம கொடுத்துருந்தோம் ப்ராஜெக்டில் உள்ள அந்த யூஆர்எல்ஸ் டாட் பைல நம்ம ஐஎன்எஸ் நேம் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த நேம் இதில் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் எவ்வளோ சேஞ்சஸ் தான். நெக்ஸ்ட் திங் இஸ் டெம்ப்ளேட்ஸ்குள்ள வாங்க. டெம்ப்ளேட்ஸ்குள்ள வந்து டெம்ப்ளேட்ஸ். ஓகே, டெம்ப்ளேட்ஸ்குள்ள
base.html. ஓகே, base.html லாஸ்ட்ல இந்த ஆப் நேம் இருக்கும் பாருங்க. நான் இதுல எல்லா இடத்துலயுமே இன்சூரன்ஸ் அப்படிங்கிற நம்ம கொடுத்த நேமை இதுல எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேயா? இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸ். ஓகே, ஸோ ஓகே. அண்ட் ஆஃப்டர் தட் அதே டெம்ப்ளேட்ஸ்க்கு கீழே சக்ஸஸ் மெசேஜ் டாட் HTML இருக்குல்ல, அந்த ஃபோட்டோக்குள்ள ஓகே, அதுக்குள்ள நீங்க நேவிகேட் ஆகி அதுல வந்து இதுல நமக்கு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. நம்ம ஷார்ட்கட் வேல செஞ்சோம் இல்லையா, அதே சேஞ்சஸ் தான். இதுல நம்ம நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இன்சூரன்ஸ் சார்ஜ் ப்ரெடிக்ஷன். ஓகே, இன்சூரன்ஸ் சார்ஜ் ப்ரெடிக்ஷன். அண்ட் இதுல நம்ம அந்த பர்டிகுலர் நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் நேம் ஏஜ், அதை நம்ம எப்படி கால் பண்ணோம்? A, right? Next, BMI, அதை நம்ம எப்படி கால் பண்ணோம்? B, right? Next, children, அதை நம்ம Cன்னு கொடுத்து அந்த வேல்யூவை கெட் பண்ணோம், வேரியபிள் நேம் கொடுத்து. ஓகேயா? அண்ட் செக்ஸ் அண்டர் ஸ்கோர் மேல், நம்ம அதுக்கு SM கொடுத்தோம். ஸ்மோக்கர் அண்டர் ஸ்கோர் S, அதுக்கு SY கொடுத்தோம். ஓகே, நமக்கு வந்து ரிக்ரெஷன் பேஸ்டு ப்ராஜெக்ட். ஸோ இது கிளாசிஃபிகேஷனுக்கு தான் தேவை. இதை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை டெலீட் பண்ணிட்டு நமக்கு அவுட்புட் ப்ரெடிக்ட் ஆகி வரும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணி இந்த predicted charges is, okay, the predicted charges is the நம்ம அவுட் அப்படிங்கிற வேரியபிள்ல தான் வேல்யூவை கெட் பண்ணியிருந்தோம், ரைட்? ஸோ அவுட். டேக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஓகே, ஸோ வேற இந்த சிகேடி ஆப் அப்படிங்கிற இடத்துல ஐஎன்எஸ், சிகேடி இருக்கிற இடத்துல ஐஎன்எஸ். ஓகே, ஸோ இந்த சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. சிகேடி ப்ரெடிக்ஷன் இருக்கிற இடத்துல சார்ஜ் ப்ரெடிக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சேஞ்சஸ் டு பி மேட். ஓகே, இது சக்ஸஸ் டாட் HTML நம்ம பண்ணக்கூடிய சேஞ்சஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஃபைல்ல போய் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் ஆல், ஃபைல்ல போய் சேவ் ஆல் கொடுத்துருங்க. ஓகே, now what we have to do. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ண போறோம். ஓகே, ஸோ கம் டு த கமாண்ட் ப்ராம்ப்ட். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்க நேவிகேட் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டைம் நம்ம கிரியேட் பண்றதா. ஓகே, ஸோ ஒவ்வொரு டைம் நீங்க இந்த மாதிரி அதுக்கு ப்ராஜெக்ட் ஃபோல்டர்னு கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு டைம் தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு ஒரு நேம் அண்ட் அந்த ஆப் ஒரு நேம் நம்ம கிரியேட் பண்றோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பைத்தான் manage.py. okay, python python manage.py அப்படின்ட்டு கமாண்டை நம்ம என்ன பண்ண போறோம்னா ரன் பண்ண போறோம். ஓகே, manage.py migrate நம்ம பண்ண போறோம் சேஞ்சஸ் எல்லாமே இதுல என்ன ஆகும்னா நமக்கு அப்டேட் ஆகும். ஓகே, நம்மளோட சேஞ்சஸ் எல்லாமே எல்லாமே அந்த டேட்டா பேஸ்ல போய் அப்டேட் ஆகும்.
இந்த இருக்கு இல்லையா, இதுதான் அந்த ப்ரொசீஜர். ஓகே, ஸோ நீங்க இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இது கிரியேட் பண்ணோம். ஸ்டெப் 1 ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணது ஆப். ஓகே, இது நம்ம பண்ண அந்த சேஞ்சஸ் எல்லா ஃபைல்ஸ்லையும் போய் நம்ம பண்ண சேஞ்சஸ். ஓகே, ஸோ forms.py views.py அதுலலாம் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியும் அதில். இன் ஸ்டெப் 5 இதுதான் நம்ம இப்போ பண்ணோம். ஓகே, இந்த கோட் இந்த லைன் ஆஃப் இந்த கமாண்டை தான் நம்ம இப்போ ரன் பண்ணோம். இந்த நெக்ஸ்ட் கமாண்ட் இஸ் பைத்தான் manage.py migrate. ஓகே, ஸோ பைத்தான் நம்ம அதை ரன் பண்ணிடலாம் இதுலேயே. பைத்தான் manage.py make migrations. Make migrations insurance app. ஓகே, நம்ம ஆப் நேம் தான் இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் அந்த என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இதில் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ரன் பண்ணும்போது நமக்கு எல்லா சேஞ்சஸுமே இதில் நமக்கு அப்டேட் ஆகும். ஓகேயா, ஸோ ஒன் மோர் டைம் நம்ம அதை கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, மைக்ரேஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆகி வர வரைக்கும். ரைட், ஸோ Python manage.py migrate. இன்னொரு டைம் கூட பண்ணிக்கலாம். நோ சேஞ்சஸ் டு அப்ளை அப்படிங்கிற லைன் நமக்கு வந்துச்சுன்னா அது வேற எந்த சேஞ்சஸும் இல்லை, எல்லாமே ப்ராப்பரா எல்லாமே அப்டேட் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் கிளியராக வியூ பண்ணிக்கலாம். நோ மைக்ரேஷன்ஸ் டு அப்ளை. ஓகே, ஸோ இட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா கிரியேட் சூப்பர் யூசர். ஓகே, நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதுக்காக நம்ம வந்து பைத்தான் manage.py create super user manage.py create super user அப்படிங்கிற லைனை நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் கொடுக்குறோம். ஓகேயா, ஸோ இதில் அட்மின்க்கு ஏதாச்சும் நேம் கேட்கும். நம்ம அதை ஏதாச்சும் சும்மா நார்மலாக ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்தா போதும். ஆப் அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ இமெயில் அட்ரஸ் நம்ம கொடுக்கணும்னு இல்லை, அதை நம்ம லீவ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டும் we can give any password. நான் இன் ஆப்ங்கிறதே கொடுக்குறேன். அகெயின் கேட்குறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேயா, ஸோ எஸ் ஓகே கொடுக்குறேன். கிரியேட் திஸ் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ எஸ் சூப்பர் யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா நம்முடைய ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹவு டு ரன் இட். Python manage.py migrate run syn cdb. This is the command to migrate. Okay, so no migrations to apply. இப்போ நம்ம ரன் பண்ற கமாண்ட் நம்ம கொடுக்கலாம். To run the whole project. What is the command to run the whole project? Python manage.py run server. ஓகே, நமக்கு இப்போ ஒரு லோக்கல் ஹாஸ்ட்
சர்வர் நமக்கு கிரியேட் ஆயிட்டு ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி அதை கூகுள் குரோம்ல போய் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். Now we can paste here. Okay, so this is the front page. இதுல நமக்குள்ள வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்டர் பண்ணிக்கிறோம். BMI 80, children 1, male or female. Okay, நான் ஃபீமேல்னு கொடுக்குறேன். ஸோ ஸ்மோக்கிங் இல்லை. So we are uploading the values. Okay. Name CH is not defined. Okay, an error. Name CH is not defined. Come to the project folder. Okay, நம்ம ஏதாச்சும் சின்னதா மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் it will affect the whole project. Okay, ஸோ நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். forms.py எந்த மிஸ்டேக்கும் இல்லை, models.py இல்லை, views.py ரைட். ஸோ CH அப்படிங்கிற நேம் சி கொடுத்துருக்குறேன். ரைட், ஸோ நான் இங்கே சிஹெச்னு கொடுத்துட்டேன், அதை ராங். ஸோ சின்னு அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேவ் ஆல். ஓகே, சிங்கிறது சில்ட்ரனோட நேம் வேரியபிள் வந்து சிங்கிற இதில் நான் கெட் பண்ணியிருந்தேன். பட் நான் சிஹெச்னு இந்த அரேக்குள்ளே நம்பி டாட் அரேக்குள்ளே பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இட் இஸ் அன் எரர். இப்போ நான் அதை நான் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபைல் சேவ் ஆல் கொடுத்துட்டு நான் இப்போ மறுபடியும் அதை என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுவேன். ஓகே, ஸோ what I'm going to do is Anaconda prompt open பண்ணி Anaconda prompt run பண்றேன். ஓகே, ஸோ இதில் நான் ஓப்பன் பண்ணி ஆக்டிவேட் ஆப் இந்த ஃபோல்டருக்குள்ள நான் மைக்ரேட் பண்ணிக்கிறேன். ஓகேயா, ஸோ ஸோ நான் அந்த ஃபோல்டருக்குள்ள வந்துட்டேன். நான் இனி என்ன பண்றேன்னா இந்த மேனேஜ், ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் நான் அப்ளை பண்ணனால நான் என்ன பண்றேன்னா அந்த சேஞ்சஸ் இதுல வந்து அப்டேட் பண்றேன். ஓகேயா, migrations to apply.
ஒன் மோர் டைம் நம்ம வந்து இந்த லைன் ஆஃப் கோடையும் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ Python manage.py make migrations insurance. Okay, I'm going to run this Python. One more time migrations confirm பண்ணிக்கிறேன். Changes நம்ம update பண்ணதுனால I'm just confirming it. And now I'm going to run it. Okay, Python. Manage stuff, right? Migrate. Python manage.py. Forty-five, BMI 18, children 1, male. Okay, so we are uploading. Name error, smoke is not defined. A, B, C, S, M, comma, S, Y. Right, S, M, comma, S, Y. Save all. Okay, the smoke name, I had changed it. Seven, BMI 60, children 2, 1, 0. Okay, so this is the output. So the charges is predicted for the given input values. Okay, so ரெண்டு எரர் வந்துச்சுது என்னன்னா atom come to the atom editor. So வந்து என்ன மிஸ்டேக் அப்படின்னா நான் இங்க பாஸ் பண்ண வேரியபிளோட நேம் வந்து இங்க நான் வந்து சில்ட்ரனுக்கு சி கொடுத்துருக்கேன் கெட் பண்றதுக்கு. பட் நான் இங்க என்ன
கொடுத்துட்டேன் அப்படின்னா CHன்னு கொடுத்துட்டேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ணேன். இந்த நெக்ஸ்ட் திங் இஸ் ஸ்மோக்கர் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா இதில் ஸ்மோக் SM கொடுத்துருக்க இடத்துல நான் வந்து ஸ்மோக்னு கொடுத்துருந்தேன். ரைட், ஸ்மோக்கர் எஸ் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து ஸ்மோக்னு கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே நம்ம என்ன வேரியபிள்ஸ் பாஸ் பண்றோமோ சேம் வேரியபிள்ஸ் தான் நம்ம இதில் கொடுக்கணும். ஸோ அதில் சேஞ்சஸ் வரும்போது நமக்கு எரர் வரும். ஓகே, ஸோ இந்த எரரை நீங்க அவாய்ட் பண்றது எப்படின்னா நீங்க வந்து அந்த எரர் விண்டோல உங்களுக்கு எந்த ஏரியால எரர் இருக்கு அப்படிங்கிறது அதுல கொடுத்துருப்பாங்க. views.py ஃபைல்லாம் அதுலயே இருக்கும். ஸோ அதுக்கு அந்த பர்டிகுலர் ஃபைல்குள்ள வந்து எரர் எங்க இருக்குன்ட்டு அதுல சொல்லிடுவாங்க. கிட்டத்தட்ட எரர் வந்து அந்த எரர் விண்டோலயே நமக்கு கிளியரா இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள நேவிகேட் பண்ணி நம்மளுடைய சேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம மைக்ரேட் பண்ணணும். ஓகேயா, ஸோ அந்த பைத்தான் மைக்ரேட் பைத்தான் manage.py make migration ins அதை கொடுத்துட்டு பைத்தான் manage.py migrate அப்படிங்கிற அந்த கமாண்டையும் கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஓகே the error will be cleared. Okay, so we'll get the output. So this is our output, insurance charge prediction for the values. Okay, thank you for இவ்வளோ நேரம் நீங்க இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஸோ மிஸ்டேக்ஸ் வந்தா மிஸ்டேக்ஸ் 2 எரர் வந்துச்சு, அதை எப்படி கிளியர் பண்ணுங்கிறதையும் நம்ம இதுல கிளியரா பார்த்துட்டோம். ஸோ எரர் வந்தா ஜஸ்ட் அந்த எரரை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, எங்க எரர் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணி அந்த சேஞ்சஸை கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் அப்டேட் பண்ணி நீங்க ரன் கமாண்ட் கொடுத்தா போதும். ஓகே, பைத்தான் manage.py ரன் சர்வர் கொடுத்தா ரன் ஆகிரும். தேங்க்யூ.